ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வசந்த் தமிழ்லம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது விளாக் தாங்க. பங்குனி உத்திரம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர் திருவிழா, அது இல்லாமல் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த கோவிலில் நடந்த பூஜை எல்லாமே இது ஒரே விளாகில் இருக்காங்க. வியாழக்கிழமை நானும் அவரும் சாயந்தரம் ஒரு 3:30 இருக்கும் மயிலம் கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. எப்போவுமே கோயிலுக்கு போனால் அங்கே இருக்க நீர்நிலையில் நம்ம கால் கழுவுறது நல்லது. ஸோ அதேமாதிரி கால் கழுவிட்டு தண்ணி கொஞ்சம் தேய்ச்சிட்டு பொறி வாங்கி போட்டோம். மீன் நிறைய இருக்கும் இங்கே. ஸோ வந்து பொறி வாங்கி அங்கே இருக்கிற ஜீவன்களுக்கு கொடுக்குறதும் நல்லது. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மயிலத்துக்கு தான் வரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். மாலை போட்ட உடனே எந்த கோயிலுக்கு போகிறதுன்னு முடிவே பண்ணல. மயிலம் பக்கத்தில் இருக்குது போயிடலாமா அப்படிலாம் யோசிச்சதுனால அப்புறம் திடீர்னு திருச்செந்தூர் வந்து ஃப்ரெண்டு வந்து போகலான்னு சொன்னதுனால டக்குன்னு கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால் மயிலத்தையும் நம்ம போகாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் மாலை கழட்டாமல் இருந்தாங்க. திருச்செந்தூர் போயிட்டு அதுக்கப்புறம் மயிலம் டெம்பிளுக்கும் நேற்று போகணும். நாங்கள் போகும்போது தேர் திருவிழாலாம் முடிஞ்சிச்சு. தேர் எங்கே இருக்குதுன்னு கேட்டோம். மலை மேலே தான் இருக்கும், கோயில்கிட்டே இருக்குதுன்னு சொன்னாங்க. காரெல்லாம் பார்த்திங்கன்னா வழியே பிளாக் பண்ணிட்டாங்க. குளத்து பக்கத்துலேயே விட்டுட்டு ஃபஸ்ட் டைம் எங்கள் கார் மலை மேலே ஏறுது. சின்ன இதுதாங்க இது. ஸோ மேலே அப்படியே போயிட்டு போன உடனே பார்த்திங்கன்னா தேர் வாசல்லே நிறுத்துது. கோபுரத்துக்கு நேராக நிற்கிது பாருங்கள், நின்றுட்டு இருந்துச்சு சைடில். அப்படியே போயிட்டு தேர் தரிசனம் செஞ்சுட்டு அந்த சங்கிலியை எல்லாருமே தொட்டு கொஞ்சம் தூக்கி கீழே வச்சாங்க. தேர் இழுத்துட்டு வருவாங்கள்ல அது. ஸோ நம்மளும் போய் அதை மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கற்பூரம் எடுத்துட்டு வணங்கிட்டு வந்துட்டோம். 2 தேர் இருந்ததுங்க. ஒன்று விநாயகர், இது வந்து பார்த்திங்கன்னா விநாயகர், பின்னாடியே பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய தேர் வள்ளி தெய்வானை சமேதராக இருந்தார். அப்படியே வந்து தேரில் வணங்கிட்டு அவரை நேராக மலை மேலே ஏறி சுவாமி கும்பிட போகணும். அர்ச்சனை பண்ணலை, ஏன்னா ஆல்ரெடி திருச்செந்தூரில் அர்ச்சனை பண்ணிட்டோம். அதனால் பூ மட்டும் வாங்கி போட்டு 6 தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் போய் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வந்தோம். வரும்போதே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லைனில் நின்று தேர் பார்த்துட்டு இருந்தாங்க. 20 rupees டிக்கெட்டு. நாங்களும் உள்ளே போய் பார்த்தோம். தேர் உள்ளவே போயிட்டு எல்லோரும் பார்க்குறாங்க. பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. வழியில் லைனில் நிற்கும் போது பார்த்தோம். பாருங்கள், தேர் உள்ளவே எல்லோரும் போயிட்டு சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் இதுதான் நான் வந்து பார்த்திங்கன்னா தேர் உள்ளே போய் கிட்ட சுவாமியை பார்க்குறது. என்னோடய பொண்ணுக்கு வந்து டெடி பேர்னா ரொம்ப இஷ்டம். இந்த மாதிரி டால்ஸ் நிறைய வாங்கி வச்சுருக்கா. பொம்மை வாங்கிட்டாங்க டாடி அப்படி சொன்னான். வீடியோ காலில் வரும்போது சுவாமி இருந்தது. சுவாமியை பாரு சொல்லிட்டு அவளுக்கு வீடியோ கால் காமிச்சோம். பார்த்தீங்கன்னா ரேட்டெல்லாம் ஓவராக இருந்தது, அதனால் வாங்கலை. இங்கே எங்கன்னா வாங்கிக்கலாம் வந்துட்டோம். பொரி உருண்டை தான் வாங்கணும், ஏன்னா ஒயிட் பொரினா வந்து பசங்க சாப்பிட மாட்டுறாங்க. ஸோ பொரி உருண்டை, வெல்லம் போட்ட பொரி உருண்டை வந்து ஒரு பாட்டி அழகாக செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே இருந்தால் பார்த்தாங்க. என்ன காவடி எடுத்துகிட்டு நடனம் ஆடிட்டு இருந்தாங்க சாமியை வந்து. ஸோ இதில் பார்க்கவே நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்தது. எப்படி சொல்கிறதே தெரில. பாருங்கள், இப்போ அந்த வேலும் குத்திட்டு அது அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். இதெல்லாம் சக்தி தாங்க. சக்தி இல்லாமல் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் மறுநாள் எங்கள் வீட்டில் பங்குனி உத்திரத்துக்கு நம்ம வீட்டு வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை செஞ்சுட்டு இருந்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 5 அபிஷேகம் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் நீரால் கழுவிட்டு பால், தயிர், தேன், இந்த தடவை தேனாலும் அபிஷேகம் பண்ணேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விபூதி, சந்தனம், பன்னீர், ஜவ்வாது எல்லாம் கலந்து சொர்ணாபிஷேகம். இது கண்டிப்பாக செய்யணுங்க. காயின்ஸ் வச்சும் செய்யலாம், நகை வச்சும் செய்யலாம். நான் வந்து நகை வந்து மோதிரம் போட்டுட்டு இருந்தேன் இல்லையா, அந்த மோதிரத்தை வந்து மேலே வச்சு செஞ்சேன். ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு இந்த வருஷம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு தான் நாங்கள் தைப்பூசத்துக்கே மாலை போடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். திடீர்னு அப்போ வந்து அந்த நேரம் சரியாக அமையலைன்னு சொல்லலாம். அது இல்லாமல் பசங்களுக்கு காலேஜுக்கு வந்து லீவு கிடையாது. ஆனால் இப்போ வந்து பாப்பா காலேஜ் லீவுனாவே நாங்கள் வந்துடுவோம். மோஸ்ட்லி தம்பி மட்டும் அங்கே இருந்துப்பான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் இருந்துக்கிறேன் நீங்கள் போங்க சொன்னதுனால கரெக்டாக வியாழக்கிழமை மாலை போட்டார். வெள்ளிக்கிழமை நாங்கள் வந்துவிட்டோம். இன்னி வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருக்கோம். வீடே ஒரு நல்ல ஒரு குட் வைப்ரேஷனாக இருந்துச்சு. ஒரு நல்லா இருந்துச்சு. ஏதோ ஒரு தெய்வீகத்தன்மை. அந்த முருகருடைய மாலை போட்டு அந்த வீட்டில் பூஜை செய்யும் போது ஏதோ நம்மளுக்கு பிடிச்ச எல்லாமே நம்ம விட்டு விலகினா மாதிரியும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து காலைல மாலையை வந்து வெள்ளிக்கிழமைன்றதுனால 9 நாள் வெள்ளிக்கிழமை வருது. ஆனால் கழட்ட வேணாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் கழட்டினார். நாங்கள்னா கிருத்திகையிலேருந்தே விரதம் இருந்துகிட்ருக்கோம், நானும் அவரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று பிரசாதமாக அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு ஐயனுக்கு பாயாசம், சக்கரை பொங்கலுக்கு வெல்லம் கம்மியாக இருந்துச்சு. திருச்செந்தூர் போயிட்டு திருநெல்வேலி பக்கம் வரும்போது பார்த்திங்கன்னா கருப்பட்டி வாங்கிட்டு வந்தார். ஸோ அதுவும் கொஞ்சம் தட்டி போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் ரெடி பண்ணேன். வடை கொஞ்சம் துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்ந்தாமல், ஏன்னா துவரம்பருப்பில் ஏதாவது ஒரு பிரசாதம் வைக்கணும். ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் இல்லையா, அதனால் அன்றைய தினம் துவரம்பருப்பால் செய்யப்பட்ட ஏதாவது சாம்பார் சாதம் அது மாதிரி வைக்கலாம்.
ஸோ நம்ம வந்து சக்கரை பொங்கல் செஞ்சதுனால துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து பார்த்திங்கன்னா வடை செஞ்சு வச்சேன். 3 வகையான பிரசாதம் செஞ்சுட்டு இன்னோட அந்த 6 நாள் வெற்றிலை தீபம் கரெக்டாக ஏற்றிட்டாங்க. 6 நாள் வெற்றிலை தீபம் ஏற்றணும்னு கரெக்டாக ஏற்றி முடிச்சிட்டோம். சரவண பவ கோலம் போட்டு அதுக்கு மேலே நம்ம ஏற்றியாச்சு. நல்லபடியாக முருகப்பெருமானுக்கு பங்குனி உத்திரம் மாலை போட்டு விரதம் முடித்து வீட்டிலையும் அர்ச்சனை பண்ணியாச்சு. எப்போவுமே கோயில்லையும் போய் அர்ச்சனை பண்ணணும், வீட்லேயும் வந்து அந்த இதை நம்ம மாலை போடுறோன்னா அந்த கடைசி நாள் வந்து வீட்டில் பண்ணுறதும் நல்லது. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணியாச்சு. ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தாமரை பூவும் கிடச்சிது. மற்ற நாளெலாம் தாமரை பூ கிடைக்கவே இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரத்துக்கு இந்த தாமரை பூவும் கிடச்சிது. இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லபடியாக முருகப்பெருமானுக்கு மாலை போட்டு விரதம் இருந்து பூஜையை முடிச்சிட்டோம். திருச்செந்தூரில் கொடுத்த முருகப்பெருமானையும் கூட வச்சு வணங்கியாச்சு. மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. முருகப்பெருமானுடைய முகம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரைட்டாக சிரிச்சா மாதிரி இருந்தது. மற்ற நாளோட இன்றைக்கி என்னமோ கண் திறந்து பார்க்குற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த கருவிழி மாதிரிலாம் ஒயிட்டாக அப்படி தெரிஞ்சிச்சு. அது ரொம்ப மனசுக்கு மற்ற நாள் பார்க்கும்போது நார்மலாக இருக்காமல் தெரியும். அன்றைக்கி வந்து நல்லா எனக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் வந்து தெரிஞ்சிச்சு. இன்னொரு பூவும் தாமரை பூ வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு வச்சேன். லக்ஷ்மி குபேரர் இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு நல்லபடியாக பூஜையை நானும் அவரும் சேர்ந்து முடிச்சாச்சுங்க. பிரசாதம்லாம் எடுத்துகிட்டு போய் காக்கைக்கு வச்சாச்சு. வெளியே இப்படி தான் நான் கோலம் போட்டுருந்தேன். மாவால் கோலம் போடலான்னு பார்த்தா டைம் இல்லை. ஸோ அதனால் சிம்பிளாக வந்து கோலம் மாவாலேயே போட்டு பூஜைலாம் முடிச்சிட்டாங்க. தேங்காய் உடைச்சி வச்சு அர்ச்சனை பண்ணியாச்சு. அப்புறம் பக்கத்தில் கோவில் இருக்குது, அம்மன் கோவில். அங்கே வந்து முருகப்பெருமானுக்கு மதியம் தான் வந்து பூஜைலாம் பண்ணாங்க. 12:30 மணிக்கு மேலே கடகடன்னு வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு சமையல்லாம் பண்ணிவிட்டு டக்குன்னு அங்கேயும் போகணும். அங்கேயும் போயிட்டு பூஜையில் கலந்துக்கிட்டாங்க. விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பிரசாதம் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. எப்போவுமே எல்லோரையும் உட்கார வச்சு தான் செய்வாங்க. அங்கே வந்து லேடிஸ் எல்லாருமே எடுத்து செய்வாங்க கோயில் பூஜை எல்லாமே. இந்த அக்கா வந்து கோயிலில் அந்த புத்தை ஃபுல்லாக பராமரிக்கிறது இவங்க தான். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி கோலம்லாம் போடுவாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும், அருமையாக இருக்கும். நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் பங்குனி உத்திரம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன், நலமுடன்.